முக்தார் அவர்கள் கூட வந்து நேர்காணல் கொடுத்துருந்தேன். அதில் பல வெட்டுகள் ஒட்டுகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே அந்த நேர்காணல் போது என்ன நடந்துச்சு? குறிப்பாக வந்து சாட்டையில் இங்கே ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம் நம்ம. அது ஃபோன் போட்டு என்ன பண்ணப்பல நீங்கள் சாட்டையில் கொடுத்தீங்க இல்லையா, அதேமாரி ஒரு இன்டர்வியூ என்கிட்ட கொடுங்க. முக்தார் கேட்டப்ப தடாவை பற்றியெல்லாம் பேசிக்கும் போது தான் சும்மா கட் பண்ணி நான் பேசுனது அதெல்லாம் கட் பண்ணிட்டு இவர் மட்டும் அதை ஒரு சீன் போடுற மாதிரி அது பண்ணுற மாதிரி ஒரு நடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டு 1.25 மணி நேரம் எடுத்த வீடியோவை நார்மலில் வந்து டிஸ்கஷன் போகும்போது ரோலில் தான். ஆமாம் கட் பண்ணிடுறேன்ட்டாப்ல, இதெல்லாம் கட் பண்ணிடுவான் அப்படின்னா சரின்னு விட்டேன். நான் எல்லாத்தையும் வெட்டிட்டு அவனுக்கு தகுந்த விஷயம் அதான் சொல்கிறேன். இந்த தடா கிடான்னு சொல்லி பேசுகிறேன் இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் இது சப்ஜெக்ட்லேயே இல்லை. தடாரையும் நினைச்சு சொன்னால் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னார். இப்போதான் எனக்கு தெரியுது யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு தான் என்னை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. திமுக கிட்டேருந்து நீ எத்தனை கோடி வாங்கினன்ற ஆதாரம் எங்கிட்டையும் இருக்குப்பா. இல்லை அது உண்மையாங்க ஐயா. முக்தார் வந்து அவர் வந்து ஒரு சத்தியம் டிவி வேலை பார்த்துருக்காரு. தனியாக ஒரு ஊடகம் வைக்கிற அளவுக்கு அவர் எங்கே இந்த காசு வந்துச்சு? திமுக தான் 100% ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவனே சொல்கிறான், உதயநிதி வந்தார் வேலூருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இது யார் வேற யாரும் அவனே சொன்னது. எப்படி வருண் IPS வந்து திமுக மாவட்ட செயலாளராக இருக்காரோ அதேமாரி இவனுக்கு வந்து அதேமாரி அது அவர் வந்து எங்கேயோ வந்து லேகியம் வித்துக்கிட்டு இருந்தார் இவர் முக்தார். அதன் பின்பு நான் தான் கூட்டு வந்து சத்தியம் டிவியில் வேலை சேர்த்து விட்டாருன்னு சொல்கிறாரு. மீடியா ஃபீல்டில் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். அப்போ தான் நம்ம அரசியலில் இருக்குல்ல, இதெல்லாம் லேகியம் வித்திய கதையெல்லாம் வேறு. ரோஸ் பவுட்ரு ஓவராக போடுறான். நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ரோஸ் பவுடராக போடுறதில்ல, பெயிண்ட் அடிக்கிறான். ரோஸ் பூண்டு வந்து முகத்தில் அடிச்சுக்கிட்டு தான் நம்ம கேமரா முன்னாடி உட்காந்து ஒரு சீன். சார் ஊடகம்லாம் தொடங்கல, திமுககாரன் காசு கொடுத்து பேச சொல்லியிருக்கான், பேசிட்டு இருக்கான். ஆனால் இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ஜாலியாக நீங்கள் குத்துற மாதிரி போகிறீங்க. நீ சீமான் கிட்டேயோ இல்லை டாக்டர் கிட்டேயோ எவங்கிட்டயோ அடிபட்டு தான் சாவு போடாம மனு விட்டு நான் பாட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். அந்த உருது முஸ்லீம்ன்ற சப்ஜெக்டை நீக்கிடு. யார் முக்தார் கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு முஸ்லீமா, நீங்கள் ஒரு தலைவரா, நீங்கள் போராளின்றீங்களா இவன்னு அப்படியே கற்றும்போது நான் சொன்னேன், லூஸ் மாரி கத்தாது எப்படியே சொல்கிறேன். சீமான் சொன்னது 100 விழுக்காடு உண்மை. அவர்கள் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள், மயிறு இனம் கூட திராவிட இனம் இல்லடா, உருது முஸ்லீம் இல்லை. வருண்குமார் IPS அவர்கள் வந்து சொல்கிறார், சீமான் எனக்கு வந்து தூது அனுப்புனார். நீங்கள் நினைக்கிறீங்களா சீமான் அவர்கள் வந்து அவர் தூது அனுப்பி? நான் என்ன சொல்கிறேன், இந்த தூது கதையெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தொழிலதிபர் என்னை சந்தித்தார் தூது. அந்த தொழிலதிபர் யார்? அப்போ தொழிலதிபருக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கும் என்னங்க சம்பந்தம்? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்து இருப்பவர் இந்திய தேசிய லீக் நிறுவனர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சில நாட்களுக்கு முன்னாடி முக்தார் அவர்கள் கூட வந்து நேர்காணல் கொடுத்துருங்க. ஆனால் நேர்காணல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே சொல்லியிருந்தேன் அதில் பல வெட்டுகள் ஒட்டுகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே அந்த நேர்காணல் போது என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக வந்து சத்தியத்தில் இருக்கும்போது ஒரு நேர்காணல் எடுத்தாப்புல. அப்போ நேர்காணல் எடுத்துகிட்டு அவ்வளோ வெட்டில் அது சவுக்கு சங்கரை பற்றி சப்ஜெக்ட். பட் அதை வந்து அந்த வீடியோ வந்து சத்தியம் டிவியே வந்து தொலைக்காட்சியை அதை நீக்கிட்டாங்க. அந்த வீடியோ நீக்கினதுக்கப்புறம் தான் அங்கேருந்து விலகிறாப்பில். அதான் நான் போட்ட வீடியோ வந்து நீங்கள் எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறாப்பில் எங்கேருந்து சத்தியம்லேருந்து. அதன் பிறகு தனியாக நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட அலைபேசியில் பேசுகிறப்பில் சரி, அது எல்லாருமே அப்படி தானே செய்வாங்க, அப்படியே சரின்னு விட்டார். அதன் பிறகு என்னாச்சுன்னா தனியாக இவர் வந்து ஒரு யூடியூப்பை வந்து ஆரம்பித்தார். அதனுடைய திறப்புழா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் தான், 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நடந்தது. அதில் வந்து அமைச்சர்கள், MLAக்கள் நிறைய பேர் வந்தாங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க. அப்போ எனக்கும் அழைப்பு கொடுத்துருந்தார். அப்போ நான் வந்து என்ன பண்ண போகலை. ஏன்னா நம்ம திமுக எதிராக பேசுகிறோம், இவன் கூப்பிட்டுருக்கிற ஆள் எல்லாமே வந்து திமுக ஆதரவாளராக இருப்பாங்க, நமக்கு எதுக்கு அங்கே போய் அந்த இடத்துல தவிர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் தவிர்த்துட்டு நான் போகலை. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுங்க. குறிப்பாக வந்து சாட்டையில் இங்கே ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம், நம்ம பேசுனீங்க நீங்கள், நம்ம வருண்குமாரை பற்றி எல்லாமே பேசுவோம். அது ஃபோன் போட்டு என்ன பண்ணப்பல நீங்கள் சாட்டையில் கொடுத்தீங்க இல்லையா, அதேமாரி ஒரு இன்டர்வியூ என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்தார் கேட்டப்ப நான் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், அதுக்கு விளக்கம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்பல அப்போது சரிப்பா பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டு ரொம்ப குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஃபோனுக்கு மேலே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கடைசியாக வந்து இந்த மழை வெள்ளம் வந்ததில்லை, அப்போ திடீர்னு ஒன்று ஃபோன் பண்ணி என்ன அறையுமே மழை சென்னையில், ஆமாம் நல்ல மழை, வெளியெல்லாம் வர முடியாத அளவுக்கு மழை இருக்காமல், ஆமாம் கடுமையாக மழை தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், காரை எடுத்துக்கிட்டு வீட்லேயும் கூப்பிட்டுட்டு நேராக வந்து ராணிப்பேட்டை வந்துடுங்க, என் வீட்டில் தங்கிட்டு ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு மழை கிடையாது பிறகு சென்னைக்கு போயிடுவாங்க. மழையை காரணமாக ஆமாம், அப்போ மழைக்கு அப்படின்னு. அப்போ கூட நான் சொல்கிறேன், மழை இருக்குது இந்த நேரத்தில் நான் அங்கே வரணுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லை எப்படியாவது வாங்கன்னு எப்படியே கூப்பிட்டாப்புல. நான் போகலை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சீமான் சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி நீங்கள் கூட ஃபோன் பண்ணீங்க. அப்போது இவனும் ஃபோன் போட்டுகிட்டே இருக்கேன், அண்ணனும் பார்க்குறேன், நானும் பார்த்து முன்னாடி தானே ஃபோன் இப்படி வச்சுட்டு இருக்கோம், இப்படி பேசிட்டு போய் பார்க்குறோம். அதுக்கு அடுத்த நாள் நைட்டு ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி சென்னைக்கு வந்திருக்கேன், ஒரே ஒரு இன்டர்வியூ, அதாவது வருண்குமார் IPS பற்றி நீங்கள் பேசுகிறீங்க.
முதல்ல வருணை பத்தி பேசலாம் தான் அழைச்சிருக்காரு. ஆமாம், வருண்குமார் ஐபிஎஸ்ஸை பற்றி பேசுவோம். நீங்கள் வருண்குமார் வந்து செஞ்ச தவறுன்னு சொல்லி, அதாவது இந்த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸில் வந்து சத்தீஸ்கரில் நடந்த அந்த கான்ஃபரன்ஸில் வந்து வருண் ஐபிஎஸ் பேசுனது தவறுன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கீங்களா, அந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசுவோம், வாங்க என்கிட்ட பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்பா நான் வரலப்பா, நீ தேவையில்லாமல் பண்ணுவேன்னா, இல்லை நீங்கள் என்ன பேசுனீங்களோ அப்படியே வெளியிடுவேன் அப்படின்னு. சரி, ஆமாம் அப்படின்னு சொன்னப்பல இப்படி ஒரு 10-15 ஃபோனுக்கு மேலே கெஞ்சல் பண்ணணும்ல, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணேன், சரி போய் தான் பார்ப்போன்னு போனேன். போகும்போது என்னாச்சு, அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த தடாகிடான்னு சொல்லிட்டு கிண்டலில் தான் பேசினது. அப்படியே என்னையே தேவையில்லாமல் நான் இல்லைதான் சும்மா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ கட் பண்ணிவிடுவான் போல இருக்கு, சும்மா தான் பேசுகிறேன் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். தடாவை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் சும்மா கட் பண்ணிடுவேன். நார்மலில் வந்து டிஸ்கஷன் போகும்போது ரோலில் தான். ஆமாம், இப்படி கட் பண்ணிடுறேன்ட்டாப்புல, இதெல்லாம் கட் பண்ணிவிடுவான் அப்படின்னப்ப சரின்னு விட்டேன். நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு வராப்புல. சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது சீமான் வந்து அவருக்கு எப்படி சம்பளம் அப்படின்போது நான் இப்படி தான் பார்த்துக்கிட்டு, சம்பளம் என்னையா, அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இருக்கார். அப்போ அவர் கட்சிக்கு வரக்கூடிய பணத்தையே அவர் செலவு பண்ணுறதுக்கு முழு உரிமை இருக்கு இல்லையா அவருக்கு. இல்லைங்க, உங்கள்கிட்ட அழைக்கும் போது வருண்குமாரை பற்றி பேசுனா அழைச்சிருக்காரு. போனதுக்கு அப்புறம் சீமானை பற்றி அதான் சொல்கிறேன், பேச கூப்பிட்டது வருண்குமாரை பற்றி. அப்போ என்ன பண்ணுறது, நான் இப்போ இப்படி பேசிக்கும்போது சும்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்லும்போது என்ன பண்ணுறப்பல அப்போது அவர் வந்து மனைவி வந்து நம்பி கொடுத்தது கட்சிக்கு தான், கட்சியை நம்பி தான் நம்ம மனைவி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, இவரை நம்பி கொடுக்கலையா அப்படின்னும்போது இதே கொள்ளல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன்னு சொல்கிறேன். இப்போ அவர் நிறைய திரைப்படங்களை எடுத்திருக்காரு, அதில் வருமானம் வரும், அதை எங்கன்னா முதலீடு பண்ணியிருப்பார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதே கேள்வியை வந்து நீ முதல்வர்கிட்டையோ அல்லது உதயநிதிக்கிட்டெல்லாம் கேட்பியா நீ அப்படின்னு கிண்டலாக பேசுவேன். அப்போ என்ன பண்ணுறான், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் போட்டு எல்லா பார்ட்டும் கட் பண்ணான். அப்போது ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் பார்த்தா கூட என்ன ஆகுனா, என்ன ரஹீம் இப்படி பதில் சொல்லியிருக்காருன்னு தெரியுமா, அது ஒரு வன்மம். அப்படியே அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆதாரம் இருக்குது, ஆதாரம் புதிக்கிறேன். என்னடா ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால், சீமான் அப்படி எது இப்படி எனக்கும் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குன்னா, திமுக கிட்டேருந்து நீ எத்தனை கோடி வாங்கினன்ற ஆதாரம் எங்கிட்டையும் இருக்குப்பான்னு. இல்லை அது உண்மையாங்க ஐயா. முக்தார் வந்து அவர் வந்து ஒரு சத்தியம்படி வேலை பார்த்துருக்காரு, தனியாக ஒரு ஊடகம் வைக்கிற அளவுக்கு அவர் எங்கேருந்து காசு வந்துச்சு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்தாரை பற்றி ஆரம்பத்தில் எனக்கு தெரியும். அவன் வந்து நிறைய இந்த நம்ம ஷானவாஸ் கூட இருந்தாப்புல, நிறைய இருந்தாப்புல, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பையன் தான். அவன் பெரிய பணக்காரனே இல்லை. ஆனால் சத்தியமில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவனுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்தாங்க சத்தியமில். ஏன்னா வியூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சத்தியம். அதன் பிறகு தான் அவன் வந்து இது பண்ணு. இப்போ வந்து முழுக்க திமுக பேக்கப் இல்லாமல் அவனுக்கால ஒன்றுமே இல்லை. ஸ்பான்சர் திமுக பண்ணுறான். ஆமாம், அவங்க ஃபேமிலி ஆகுன்னெல்லாம் இல்லை, பெரிய அளவுக்கெல்லாம் அவன் ஃபேமிலியெல்லாம் இல்லை. திமுக தான் 100% ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவனே சொல்கிறான், உதயநிதி வந்தார் வேலூருக்கு, அது உண்மையாக பொய்யான்னு தெரில, எனக்கு ஃபோன் போட்டார், நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இது யார், வேறு யாரும் அவனே சொன்னது எனக்கு. சுபை ஃபோன் பண்ணுவார், அப்புறம் இவர் ஃபோன் பண்ணுவார், அவர் ஃபோன் பண்ணுவார், எல்லாம் திமுககாரனே, இதெல்லாம் அவனே சொன்ன விஷயங்கள். அதே மாதிரி ஐயா வந்து அவரை பற்றி ஒருத்தர் வந்து நேர்காணல் கொடுக்கும்போது அவர் வந்து எங்கேயோ வந்து லேகியம் விற்றுக்கிட்டு இருந்தார் இவர் முக்தார். அதன் பின்பு நான் தான் கூட்டு வந்து சத்தியம் டிவியில் வேலையை சேர்த்து விட்டார்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆரம்ப காலத்திலே முக்தார் அவர் தெரியும்? இல்லை, எனக்கு ஆரம்ப காலம்னா லேகியம் வைக்கும் போதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, சும்மா சொல்லக்கூடாது. அவன் மீடியா ஃபீல்டில் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். மீடியா ஃபீல்டில் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். அப்போ தான் நம்ம அரசியலில் இருக்குல்ல, மீடியா ஃபீல்டில் வந்த பிறகு தெரியும். இதெல்லாம் லேகியம் வித்திய கதையெல்லாம் வேறு நமக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் ரோஸ் பவுட்ரு ஓவராக போடுறான், பெயிண்ட் அடிக்கிறாமே, ரோஸ் பவுடராக போடுறதில்ல, பெயிண்ட் அடிக்கிறான். ரோஸ் பவுட்ரு வந்து முகத்தில் அடிச்சுக்கிட்டு தான் நம்ம கேமரா முன்னாடி உட்காந்து ஒரு சீன். ரோஸ் பவுட்ரு முக்தாருன்னு தான் பேர் நல்லாயிருக்கும், ஏன்னா முழுக்க அப்படி தான் பண்ணான். அப்போது வந்து உட்கார வச்சு இப்படி பேசும்போது அப்போ எல்லாத்தையுமே பேசுறப்பல. அதன் பிறகு வந்து திடீர்னு என்ன பண்ணுறப்பல அந்த சவுக்கு சங்கர் இப்படி ஊட்டினா டே உனக்கு ஏண்டா வயிறு இது, நீ தேவைன்னா எவ்வளோ பிடிச்சி ஊட்டு, அவனுக்கு தெம்பருக்கு ஊட்டுறான். எப்படி வாங்கினேன்னா 30 லட்ச ரூபா கிட்ட இதுவே வருது, அவன் ரிவ்யூ வருது அவருக்கு, அதில் வாங்கி கொடுத்துருப்பாரு, உனக்கே எரியுது, இப்படியெல்லாம் பேசியிருப்பேன். அது நான் பேசுனது அதெல்லாம் கட் பண்ணிட்டு இவர் மட்டும் அதை ஒரு சீன் போடுற மாதிரி, அது பண்ணுற மாதிரி, ஒரு நடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டு 1.25 மணி நேரம் எடுத்த வீடியோவை 1.25 மணி நேரத்துக்கு 35 நிமிடம் தான் வந்திருக்கு. நீங்கள் பேசுனது 24 நிமிடம் தான். 24 நிமிடங்களா? நான் 1.25 மணி நேரம் எடுத்துக்கா சொல்லி 24 நிமிடம் தான் வந்திருக்கு. நீங்கள் பேசின கருத்துக்கள் அத்தனையுமே ஒரு பதிவிட்டுகள் எல்லாத்தையும் வெட்டிட்டு அவனுக்கு தகுந்த விஷயம் அதான் சொல்கிறேன். இந்த தடாகிடான்னு சொல்லி பேசுகிறேன், இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் இது சப்ஜெக்ட்லே இல்லை.
தடா ரஹீம் நினைச்சு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாரு. இப்போதான் எனக்கு தெரியுது, யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு தான் என்னை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. ஏன்னா ஏன்னா தடா ரஹீம்னா ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜை நீ உடைக்கிறேன், நான் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, நான் தடா என்ற அந்த இமேஜை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கியிருக்கான் போல. நமக்கு என்ன தெரியும் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அது திமுக இருக்கலாம். ஏன்னா திமுக எதிராக நம்ம பேசலாம். இஸ்லாமிய சமூகத்தில் சில தலைவர்கள் எனக்கு எதிராக இருக்கானுங்க, அவனுங்கிட்ட காசு வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவன் முக்தார் எடுக்கிறான வீடியோ, ஒரு வீடியோ கூட அவன் மனைவியை அவன் குழந்தைங்கள பார்க்க முடியாதுங்க. அசிங்கமான வீடியோக்கள் தாங்க பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு வீடியோ கூட அவன் வந்து தன்னுடைய மனைவி குழந்தைங்களை வச்சு அந்த வீடியோவை பார்த்து ஒரு வீடியோ போட சொல்லுங்க, இதோட நல்ல வியூஸ் பார்ப்பாங்க. இப்போ டாக்டர் ராமதாஸை பற்றி எடுத்திருக்கேன். உனக்கு என்ன டாக்டர் ராமதாஸை பற்றி தெரியும்? சில விஷயங்கள் முரண்பட்டாலும் அவருடைய அர்ப்பணிப்பு என்பது சாதாரணமானது இல்லைல்ல. அப்போ நீ திமுக கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு டார்கெட் பண்ணுறது, சீமானை டார்கெட் பண்ணுறது, சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணுறது, வேறு எதுனா தொழில் செய்யலாம் இல்லை? எத்தனையோ தொழில் இருக்குல்ல. இந்த ஃப்ராங்க் வீடியோ நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி எதனா நடத்தி காசு சம்பாதிக்க வேண்டியது தானே. ஊடகம்னு ஏன் வரணுன்ற? ஆனால் இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ஜாலியாக நீங்கள் குத்துற மாதிரி போகிறீங்க. அதுக்கப்புறம் அதை கூட சொல்கிறேன், எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன பண்ணப்பில் அவங்க கூட வந்த பையன், அந்த ராணிப்பேட்டை பையன் நபர், அவர் சொன்னார் ஒரு ஃபோட்டோ வேணும்னாரு. அப்போ நிற்கும்போது உட்காரணுங்க அப்படின்னா, அப்போ 2 பேரும் உட்காந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு அப்போ என்ன பண்ணுறேன், ஃபோட்டோ வேணும்னு சொன்னப்பல ஃபோட்டோ எடுத்தான். அந்த ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எடுக்குது அப்போ தான் நான் அப்படி தான் சொல்கிறேன், நீ சீமான்கிட்டயோ இல்லை டாக்டர்கிட்டயோ எவங்ககிட்டயோ அடிபட்டு தான் சாவு போட மனு கொடுத்து நான் பாட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். பட் அதை இவன் என்ன பண்ணி செட் பண்ணியிருக்கான்னா, நம்ம ஏதோ அதாவது ஜாலியாக அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நான் சந்தோஷமாக போகிற மாரி. ஆமாம், நான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி என்ன பேசுகிறேன்னு சொன்னால், அந்த உருது முஸ்லீம்ன்ற சப்ஜெக்டை நீக்கிடு சொல்கிறேன். நான் யார் முக்தார் கிட்ட சொல்கிறேன். என்ன சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், சீமான் வந்து உருது முஸ்லீம்களே தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறாப்புல. அவன் ஃபஸ்ட்டு அதான் தமிழர்கள் இல்லைன்னு சொன்னாப்புல. நீங்கள் ஒரு முஸ்லீமா, நீங்கள் ஒரு தலைவரா, நீங்கள் நம்ம போராளின்றீங்களா இவன்னு அப்படியே கற்றும்போது நான் சொன்னேன், ஏய் லூஸ் மாரி கத்தாது, இப்படியே சொல்லுவேன், லூஸ் மாரி சீமான் சொன்னது 100 விழுக்காடு உண்மை. உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை, புரியுதா? தமிழர்கள் இல்லை அப்படின்னும்போது நீ ஏன் கத்துற, எப்படி தமிழர்கள் இல்லை அப்படி இப்படிங்கும்போது, அவர்கள் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள், மயிறு இனம் கூட திராவிட மொழி இனம் இல்லைடா, உருது முஸ்லீம்னா இன்னும் கூட திராவிட முஸ்லீம் இல்லை. அதாவது உருது என்பது அது ஒரு மொழி, இந்தியா முழுக்கும் பரவி இருக்கு. ஆனால் உருது மொழிக்கு என்று ஒரு மாநிலம் இல்லை, ஒரு மாநிலமும் இந்தியாவில் இல்லை. இப்போ தெலுங்குக்கு இருக்கிற மாதிரி, கேரளாவுக்கு இருக்கிற மாதிரி உருதுக்குன்னு மாநிலம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த மாநிலத்தில் வாழ்கிறாங்களோ அந்த மாநிலமே தாய் மாநிலமாக நினச்சி வாழ்கிறாங்க. அவங்க படிக்கிறதெல்லாம் கூட தமிழ் தான், தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் படிப்பானுங்க, ஆந்திராவில் இருந்தால் ஆந்திரா, கேரளா இது தெலுங்கு படிப்பானுங்க. இதுதான் உருது மொழியுடைய இது. ஆனால் உருது மொழி தமிழர்களான்னு சொன்னால் இல்லை. சீமான் உருது மொழி தமிழர்கள்னு சொன்னால் அப்போ தான்டா சீமானை எதிர்த்து நம்ம போராடணும். ஏன்னா ஒரு மொழியை, ஒரு இனத்தை சீமான் அழிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி, நீ என்ன வந்து ஒரு தேசிய இனவாதி, நீ எப்படி ஒரு இனத்தை ஒரு மொழியை அழிக்கிறேன்னா அப்போ தான் நம்ம சீனாவுக்கு எதிராக போராடணும். இப்போ எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னோம். ஆச்சா பூச்சான்னு கத்தி அது சொன்னேன். இது கான்ட்ரவர்சியாக இருக்குது, நம்ம சமூகத்துக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி போகும், இதெல்லாம் நீக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, நான் இவ்வளோ விளக்கமாக சொன்னதை விட்டுட்டு லைட்டாக மட்டும் போட்டிருக்கேன் பாரு, அவனுக்கு ஏற்ற மாதிரி போட்டு குழப்பவாதீங்க. அவனுக்கு என்னன்னு சொன்னால், தன்னை ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெறியாளர் மாதிரி காட்டிக்கணும், மற்றவனை வந்து ரொம்ப அப்படி. ஆனால் அவன் முதல்ல அந்த ஃபோன் பண்ணுறது கெஞ்சுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ரெக்கார்டிங் இருந்துன்னா அதெல்லாம் நான் போட்டாவே நல்ல வியூஸ் போவோம். அவன் பேசுனதெல்லாம் இருக்கு இல்லையா, வாங்க எப்படியாவது வாங்க, அந்த மழை நேரத்தில் மழையா ஒரு நாள் வாங்க, இதெல்லாம் நம்ம பொய்யா சொல்கிறோம் அப்படியே கெஞ்சினான் வந்து. சரி, ஒரு ஊடகம் வந்து பொதுவாக எல்லாமே தொடங்கினாலே ஆட்சியாளர்களும் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் செய்கிற தவறுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா தான் தொடங்குவாங்க. ஆனால் முக்தார் அவர்கள் ஊடகம் தொடர்ந்து சீமானவர் வந்து தாக்கிட்டே இருக்காரு. முக்தார் ஊடகம்லாம் தொடங்கல, திமுககாரன் காசு கொடுத்து பேச சொல்லியிருக்கான், பேசிட்டு இருக்காங்க. எப்படி வருண் IPS வந்து திமுக மாவட்ட செயலாளராக இருக்காரோ அதேமாரி இவனுக்கு வந்து அதேமாரி இவன் எல்லா போக்கில் வருண் IPS போய் திமுக மாவட்ட செயலாளர் சொல்கிறீங்க. இல்லை, இப்படி தானே செயல்படுறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு IPS ஆஃபீஸரு அப்படின்றது அது ஒரு கண்ணியம் மிகுந்த ஒரு பதவி, அது சாதாரணமானது இல்லை. அது எல்லாராலையும் வாங்க முடியுமான்னு முடியாது. அந்த படிப்புலேயே நல்லா படித்து அந்த மார்க்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். இல்லை உண்மைதான், அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறேன், அப்படி வாங்கினோன்னா எல்லோரும் IPS ஆஃபீஸர் ஆகிடுவான் இல்லையா.
இப்போ முடியாது, கஷ்டம்தான் அது. அந்த நிலைக்கு வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் சர்ச்சை கருத்துக்களை நீங்கள் பேச பேச என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது இப்போது அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாரு, கோர்ட்டில் வந்து கிரிமினல் கேஸோ சிவில் கேஸோ போட்டிருக்காரு. சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ போடுறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்கு, சீமான் பேசுகிறது, அது சிவில் கேஸும் போடுறாரு. போட்டுட்டு வெளியே வரும்போது செய்தியாளர்கள் வந்து அதை பற்றி கேட்டாங்கன்னா, இல்லைங்க நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நான் அது சம்மந்தமாக பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிருந்தீங்கன்னா உங்களை கைத்தட்டி வர வைக்கலாம். அதை விட்டுட்டு கோர்ட்டில் வந்து நீங்கள் கேஸும் போட்டுட்டு நீங்கள் வெளியே வந்து மக்கள் மத்தியில் அனுதாபம் தர்ற மாதிரி நீங்கள் ஒப்பாரி வச்சிங்கன்னா அப்போ இல்லை நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு, அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு கோர்ட்டு மீதே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க இல்லையா, அப்போ இது தவறு தானே. காவல்துறை அதிகாரி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது கோட் ஆஃப் லாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வருண்குமார் அவர்கள் சந்திக்கிறாரு, ஆனால் அமைச்சர் அவர்கள் சொல்கிறார் அதெல்லாம் சந்திக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து இன்னொரு காவலர் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அதே மாதிரி வருண்குமார் அவர்களுக்கு வந்து டிஐஜி வந்து ப்ரொமோஷனும் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் சொல்கிறேம்மா, திமுக பொறுத்தவரை இது மட்டும் இல்லை, வருண்குமாருக்கு டிஐஜி ப்ரொமோஷனு 97 வந்து அப்போ திமுக தான் கலைஞர். கோயம்புத்தூர் நவம்பர் கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. இஸ்லாமியருடைய சொத்துக்கள்லாம் திட்டமிட்டு சூறையாடப்பட்டது. அதுக்கு முழு மூல காரணமாக இருந்தால் மாசானமுத்துன்ற ஒரு டிசி, அதான் எஸ்பி ரேங்க்கு தான், சிட்டியாக இருந்தால் டிசியாக வருவார், மஃப்ஸில் இருந்தால் தான் எஸ்பி. ஒரு டிசியை ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து கலைஞர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த மாசானமுத்துக்கு வந்து உடனே கோயம்புத்தூர்லேருந்து மாற்றுங்க, அவரை வந்து பதவி இறக்கம் செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. கலைஞர் என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கிய மாசானமுத்துக்கு டிஐஜியை ப்ரொமோட் பண்ணாங்க. அதேமாரி தான் இன்றைக்கி வந்து சீமானுக்கு எதிராக செயல்படக்கூடிய நம்ம வருண் ஐபிஎஸ்க்கு வந்து டிஐஜியாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஐஜியாக ப்ரொமோட் ஏன் பண்ணாங்கன்னு கேள்வியெல்லாம் எழுப்ப முடியாது. அது வந்து இவங்களா பண்ண முடியாது. அது ஒரு புரோட்டோக்கால். அது அதில் வந்து வரிசைப்படி தான் மாற்ற முடியும். அந்த மாதிரி தான். அதனால் திமுக ரெக்கமெண்டேஷனில் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, 100% ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அந்த வரிசைப்படி அந்த வரிசையில் இவர் இருந்தால் தான் மாற்றி தான் ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ அதிமுக கவர்மெண்ட் இருக்குது, இப்போ வருண்குமார் வந்து திமுக ஆதரவாளர், அதிமுக இருந்தாலும் அந்த வரிசைப்படி எல்லாரும் மாற்றும் போது இவரும் டிஐஜியாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லை. பட் இது திமுக என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்குன்னா, சீமானன் சொல்கிறார் இல்லையா, ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு அங்கேயே போஸ்டிங்கிறது தான், அது யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் கமிஷனர் பாலகிருஷ்ணன் இருந்தார், அவரை அதாவது அவர் பதவி உயர்வு கொடுத்து அந்த கமிஷனர் தூக்கி சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எப்பவுமே ஒரு பதவி உயர்வு கொடுக்குறாங்கன்னா மாற்றிடுவாங்க. பட் இவருக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க. இவருடைய மனைவிக்கு பக்கத்து மாவட்டம் திண்டுக்கல், திருச்சி. இப்போ வந்து திண்டுக்கல், புதுக்கோட்டை 2 மாவட்டம். இவங்க டிஐஜி, இவங்க டிஐஜி. அவங்க திண்டுக்கல், திருச்சி, திண்டுக்கல், மொத்தம் 6 மாவட்டம். 6 மாவட்டம் 2 பேருடைய கட்டுப்பாடு. அதான் புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி எல்லாமே வரும், ஒரு டிஐஜி தான். அப்போ இந்த 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 6 மாவட்டம் இவங்களுடைய கட்டுப்பாடு. அப்போ இது வந்து திமுகவுடைய இது. ஆனால் அவருக்கு டிஐஜி ஆனது வந்து பார்த்திங்கன்னா அது திமுகவுடைய உதவினா இல்லை. அது வந்து ஏன்னு சொன்னால் இவருக்கு இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் இருக்கார் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் வந்து வருண்குமார் ஐபிஎஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார். அவரை விட்டுட்டு வருண்குமாரை டிஐஜி பண்ணுறான்னா அவன் கேஸ் போட்டுருவான். அவங்க கேஸ் போட்டுருவாங்க. அதனால் அது டிஐஜி ப்ரொமோட் ஆகிறதுக்கு திமுக காரணம் இருக்காது. ஆனால் ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு அதே இடத்துல வைக்கிறாங்க பாரு, அது திமுக. வருண்குமார் அவர் நீதிமன்றத்தில் போயிட்டு புகார் அளிக்கிறாங்க. அது தொடர்ந்து வெளில வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. திட்டமிட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டுருன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அவர் தான் கூப்பிட்டு இருக்காருங்க. அப்படி கூப்பிடக்கூடாது. அதான் சொல்லுங்கள். அப்போ கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போடாமல் நீங்கள் ப்ரெஸ் வச்சு போய் உங்களுடைய ஆதங்கத்தை, உங்களுடைய அழுகுறலை, உங்களுடைய வேதனையை பொது தளத்தில் வெளியிட்டீங்கன்னா அது கூட நம்ம கடந்து போயிடலாம். நீங்கள் கேஸும் போட்டீங்க, புரியுதுங்களா? சீமான் மாரி கேஸும் போட்டீங்க. நான் விடமாட்டேன்,
நான் ரிட்டையர்ட் ஆனாலும் அந்த கேஸை நடத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது அப்போ கோர்ட்டில் வந்து சீமானையும் கூப்பிட்டு உங்களையும் கூப்பிட்டு 2 தரப்பு வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாமே நடந்து அதன் பிறகு தீர்ப்பு கோர்ட்டு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டு போய் அதை ஒரு உருக்கமான ஒரு நிலையை உருவாக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு நம்பலன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ளவே இருந்த ஒரு அதிகாரி நீங்கள். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நபர் இல்லைங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவர் வந்து சம்பளம் வாங்குறாரு. அவருடைய வாகனம் அரசு, அவர் தங்கியிருக்கிற வீடு அரசு இருக்கா இல்லைங்களா, அரசு. அப்படியே அவருக்கு வந்து உதவியாளராக இருக்கவங்க அரசு ஊழியர்கள். அப்போ இப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறது வந்து ஒரு நபர் மீது தவறு. அது நீங்கள் வந்து என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பண்ணாங்க, அது பண்ணாங்க, அதுக்கு தான் நீங்கள் வழக்கு போட்டிங்களா சார், அவங்கள கைது பண்ணிட்டீங்களா சார். இன்னும் யாராவது பண்ணாங்கன்னா நீங்கள் கைது பண்ணலாம், வழக்கு போடலாம், இருக்கா இல்லைங்களா, அது உங்களுக்கு உரிமை. அதேமாரி சீமான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப மனசு விருத்தலாக இருந்ததுன்னா நீங்கள் கிரிமினல் கேஸோ இல்லை சிவில் கேஸோ நீங்கள் வந்து கோர்ட்டில் போடலாம், அது தனியாக. பட் இப்படி சோசியல் மீடியாவில் வந்து போட்டு அந்த போட்ட வீடியோக்களை அன்றைக்கி ஃபுல்லாக 2 நாள் ட்ரோல் பண்ணது யார், திமுக ஐடிவிங் தானே. அதே மாதிரி நீங்கள் சீமான் அவர்கள் கூட வந்து நெருங்கி பழகிறவர் அவர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சொல்கிறார் சீமான் எனக்கு வந்து தூது அனுப்புனாருன்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா சீமான் அவர்கள் வந்து அவர் தூது அனுப்பி? நான் என்ன சொல்கிறேன், இந்த தூது கதையெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தொழிலதிபர் என்னை சந்தித்தார் தூதுங்க. அந்த தொழிலதிபர் யார் பேர் சொல்லவே சொல்லுமா இல்லையா. அப்போ தொழிலதிபருக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கும் என்னங்க சம்பந்தம்? ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், ஒரு தொழிலதிபராக இருக்கான், அவன் போலீஸ் தொடர்பே வைக்க மாட்டான். 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் போலீஸ்கிட்ட நட்பு வைக்கணும்னு துடிப்பான். அப்போ அது போன்ற தொழிலதிபர் உங்களை வந்து சந்திச்சாங்களா? இல்லை, சீமான் தான் எனக்கு தொழிலதிபர் வந்து தூது அனுப்புனாருன்னு சொல்கிறாரு. சரிங்க, அந்த இப்போ சீமானு இப்போ என்னை சொல்கிறார், ரஹீம்பாய் நீங்கள் போய் வருண்குமாரை பாருங்கன்று. வருண்குமாரை எனக்கு தெரியும், வருண்குமாரை பார்த்து நீங்கள் தூது பேசிட்டு வாங்க காம்ப்ரமைஸ்ன்னு பேசின்னு அனுப்புகிறாரு. ஆனால் வருண்குமார் எனக்கு பழக்கமானவராக இருந்தால் தானே நான் அதை பேச முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? வருண்குமாருக்கு ரஹீமும் வருண்குமாரும் க்ளோஸாக இருந்தால் தான் சீமான் என்னை அனுப்ப முடியும். எனக்கு வருண்குமார் சாருக்கு பழக்கமே இல்லை என்பது என்னை அனுப்புனார்னா அவர் எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? தொடர்ந்து வந்து வருண்குமாராக இருக்கட்டும், முக்தாராக இருக்கட்டும், ஊடகங்கன்ற பேரில் வந்து இயங்கக்கூடிய திமுகவுடைய ஆதரவாளராக இருக்கட்டும், எல்லாருமே எதுக்காக சீமானை வந்து இவ்வளோ தூரம் கடுமையாக எதுக்குறாங்க? இல்லை, சீமானியை கடந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைஞருக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆயிடுச்சு, மக்கள் மத்தியிலும் அது கொஞ்சம் வித்தியாசமாக ஆயிடுச்சு. நீங்கள் வந்து குடும்பத்தில் உட்காந்து பேசும்போது கூட சீமானை பற்றி பேசாத குடும்பம் இல்லை. அது தெலுங்கு பேசுகிற குடும்பமாக இருக்கட்டும், மலையாளம் பேசுகிற குடும்பமாக இருக்கட்டும், உருது பேசுகிற சீமானை பற்றி அந்தளவுக்கு ரீச் ஆகிட்டாப்புல இன்றைக்கி அரசியலில். எப்படி ஒரு காலத்தில் 1900 அதாவது அண்ணாக்கு பிறகு கலைஞர் எப்படி அப்படி போனாரோ அந்த மாதிரி ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி எல்லா மக்களிடையும் சேர்ந்துருக்காரு. பட் அது ஓட்டுகளாக மாறும்ன்றது நிச்சயம் இருக்காது. அதை தடுக்கணும், அதை வழி மாற்றணுன்றது தான் அவனுக்கு வந்து திமுகவுக்கு வந்து அதிமுக வந்து பெரிய அவங்களுக்கு எதிர்பார்த்து தெரியாது. ஏன்னா இது இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தோட இது ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டேன்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்தில் வந்து முடியும். மீண்டும் நம்மளால் வர முடியாது. அதிமுக வந்தோன்னா அடுத்த முறை நம்ம வந்துடலாம், புரியுதுங்களா? ஆனால் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோட ஒரு அரசியல் கட்சி வந்துன்னா குறைஞ்ச ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு அது ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும். அது நம்மளால் வர முடியாது அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் மேபி. ஆமாம். நன்றிம்மா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ